அருகே பாட்டியுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறில் பேத்தியை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி கொலை செய்த கொடூரச் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரை காக்க வந்த பெரியம்மாவையும் குத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே புத்தூர் மும்மாச்சிரெட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயதான பாப்பம்மாள். இவரது கணவர் சின்னச்சாமி. கணவருடன் வசித்து வந்த இவர் சம்பவத்தன்று தனது மூத்த மகள் மஞ்சுளாவுடன் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது பாப்பம்மாளின் 2வது மகள் ராசாத்தியின் மகளான 26 வயது சுகிதா வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. பாப்பம்மாளின் பேத்தியான இவர் 2 ஆண்டுகளாக குடும்ப தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி பிரிந்து வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது. திடீரென வீட்டிற்கு வந்த சுகிதா பாட்டியிடம் தான் வேலைக்கு செல்ல இருப்பதாகவும் அதற்கு தன்னுடைய கல்விச் சான்றிதழ்கள் வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை உடனே பிரித்து தருமாறும் கேட்டு தகராறு செய்திருக்கிறார். ஆனால் பாட்டி பாப்பம்மாளோ சுகிர்தாவின் தாய் ராசாத்தியின் அனுமதி இல்லாமல் கல்விச் சான்றிதழ்களை தர முடியாது என கண்டிப்புடன் மறுத்திருக்கிறார். அப்பொழுது சுகிதாவின் பெரியம்மா மஞ்சுளாவும் உடன் இருந்துள்ளார். இருவரும் சேர்ந்து தனக்கு சேர வேண்டியதை தர மறுத்ததால் கடும் ஆத்திரமடைந்த சுகிதா வீட்டில் இருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து பாப்பம்மாளின் தலையின் பின்புறம் மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த பாப்பம்மாள் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்து விட்டார். தாயை காப்பாற்ற முயன்ற மஞ்சுளாவையும் சுகிதா தாக்கியதால் அவர் ரத்த வெள்ளத்தில் பலத்த காயங்களுடன் கீழே விழுந்துள்ளார். அதன் பின் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக தெரிகிறது. இரவு வீட்டிற்கு திரும்பிய சின்னச்சாமி மனைவியும் மூத்த மகளும் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அலறி உள்ளார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் காயமடைந்து விழுந்து கிடந்த மஞ்சுளாவை மீட்டு திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் பாப்பம்மாள் கொல்லப்பட்டது குறித்து நங்கவரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் நேரில் சென்று சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். துப்பறியும் நாய் லக்கி வரவழைக்கப்பட்டு சோதனை செய்ததில் விவசாய தோட்டத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் ஓடி பின் நின்றுவிட்டது. முதற்கட்ட விசாரணையில் சம்பவத்தன்று சுகிதா வீட்டிற்கு வந்து சென்றது உறுதிப்படுத்தப்பட்டது. உடனே நங்கவரம் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் செல்போன் டவர் சிக்னலை வைத்து சுகிதாவை தேடிய பொழுது அவர் கோவையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக கோவை சென்ற போலீசார் சுகிதாவை கைது செய்து நங்கவரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர். எந்த கொலை சம்பவத்தின் பொழுது சுகிதாவுடன் வேறு யாரேனும் வந்தார்களா, சுகிதாவுக்கு உடந்தையாக செயல்பட்டவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பாட்டியின் உயிரை பேத்தியே பறித்த இந்த கொடூர சம்பவம் கரூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.